பண்றான்னு தெரியலையே. என்ன ராஜா பண்றா? சாணியா போடாதே. மாடு இரு வழிவிடு. மாடு இங்கே சாணி போடாதே. இது யார் படிக்கிறதுக்கு? மாடு படிக்கிறதுக்கா? அட கடவுளே. மாடு வந்துட்டாக்கா சிறப்பு. ஒரு கடவுளை டெய்லி வந்து சாணி போட்டுருந்துங்க எங்க வீட்டு வாசல்ல. அதனால என்ன பண்றா பாருங்க. இப்பெல்லாம் ஒரு இங்கிலீஷ் தமிழ் படிக்க தெரியல என்ன பண்ணுவ? தமிழ் படிக்க தெரியலண்ணா. அது ஏதோ ஒரு குட்டி. அது ஏதோ கழுது மாதிரி தாங்க தெரிஞ்சா. கழுது மாதிரி இருக்குது. நாயா? ஆஹா, இப்படிலாம் எழுதி வச்சா மாடு சாணி போடாதா? உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல. அது நான் மூக்கல கயிறா. அது சொல்லு வரத்தவங்க சொல்லு வரதா. ஆமாப்பா ஸ்டீபன் மரியாதை. மாடு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவன் பண்ற அலப்பறைய பாருங்க. இப்படி எழுதி வச்சா மாடு வராதான். மாடு சாணி போடாதே, மாடு இங்கே வராதே. நடுவில் டயர்லாம் வச்சுட்டு மாடு படுக்கிறதுக்கு இடம் விடாத. இந்த மாதிரி எங்கன்னா பண்ணிருப்பாங்களா? எங்கன்னா நடக்குமா? இதெல்லாம் இன்னும் நடக்குதுன்னு தெரியலையே. சரி பார்க்கலாம். காலையில சாணி போடாம இருந்துச்சுன்னா இந்த இடத்துல சாணி போடாது சொல்றது கேக்குற மாடு தான் இருக்குது. சரி பார்க்கலாம். இப்போ இப்படி இது பண்ணதுனால சாணி போடாம இருக்குதான்னு பார்க்கலாம். காலையில வந்து காட்டுறேன். இன்னொன்னு என்னச்சு? இந்த எல்லையே தாண்டக்கூடாது. பார்டர் இந்தியா பார்டர், பாகிஸ்தான் பார்டர். என்ன பார்டர்? பார்ப்பா நியாயம் பண்றாப்பா. டெய்லி மாடு வந்து சாணி போடுதுங்க. ஆமா போடுது. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? ரோட்ல மாடு வரதான் செய்யும், போறதான் செய்யும். இல்ல கோணையா போதா? கோணை அது ஏரியா வேற. ஓஹோ, அந்த ஏரியா வேற. பேச வீட்ல இங்க போட்டுக்கலாம். பேச வீட்ல சாணி போட்டுக்கணுமா? இல்ல இந்த வீட்ல போடலாம். ஏன்னா போட்டு இல்ல இங்க நிறைய போட்டு வந்து மொழிடுவாங்க. இங்க மாடு சாணி போடுங்க. மாடு சாணி இங்க போடு. இல்ல டோர் 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 மாடு டோர் டோர்லயே எழுதி. சாணி போடு. இன்னொரு இது சுழி போட்டுருக்கணும். பரவாயில்ல போடு. மாடு சாணி போடு. நிறைய சாணி போடு. நிறைய சாணி போடு. நிறைய சாணி போடு. நவருடி போடு. நல்லா பெருசா இங்க அழைச்சிடலாம். ஆமா எவ்வளவு போடணும்? ஒரு மார்க் கொஞ்சம் தான் ரவுண்ட் பண்றது. செட்டி டேங்க் எங்கன்னா அடுக்குமா? இல்ல அவரு யார் எட்டி பார்க்கல. எட்டி பார்க்கல. எட்டி பார்க்கல. அவங்க தூங்குனதுக்கு அப்புறம் எல்லை கோடு காலையில வெடியால எழுதிங்கன்னா எங்கயா போடிச்சா வாரி. மாடு சாணி போறது கூட சாணி போட மங்களகரமான விஷயம் தானே. கரெக்ட் தான். அத போயிட்டு இப்படி பண்றான். இப்ப எல்லை கோடு வேற போட்டு வச்சுக்கிறேன். இந்த பக்கமும் அந்த பக்கமும். முருகேசன் வீட்டுல மட்டும் சாணி போடணுமா? அவர் டோர்ல எழுதி இருக்குது. அவர் டோர்ல எழுதி இருக்குது. அவ எவ்வளவு பெருசு வழி வந்து மாடு வந்து இந்த பக்கம்லாம் வரக்கூடாது. நேரா மாடு போனோம். ஐயோ இந்த வழி தான் வரணும். மாட்டுக்கு வழி. மாட்டுக்கு வழி. நாங்க எங்க போயிட்டு இந்த கொடுமையை சொல்லுவோம் தெரியலையே. இந்த வழியா வந்து ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு சிரிச்சு வயிறே வலிக்குது, வாயே வலிக்குது. அண்ணா இது ஒரு உருவம் மாதிரி இருக்குண்ணா. உருவம் மாதிரி இருக்குதா? இல்ல இதெல்லாம் நம்ம எப்படி இல்ல ட்ரையல் காட்டுமா? எண்டிங் பாயிண்ட்ல காலாச்சிங்க. இல்ல ட்ரையல் காட்டினா எப்படின்றதுக்கு
சாணி போட்டு அப்படியே திரும்பி போயிடணும் அது. மாட்டுக்கு வழி ரெடி. காலையில எழுந்து வெடிகாலம் எழுந்துக்கணும், அவங்க எழுந்துக்கிறது எழுந்துக்கணும் போது. அலாரம் வச்சு எழுந்து சாணி போட்டு வச்சுக்கோ. அப்ப 4 மணிக்கு எழுந்துக்கணும். எழுந்துக்கலாமா? 4 மணிக்கு அலாரம் வச்சு நீங்க எழுப்புங்க. நான் எழுப்புறேன். தெரிஞ்சு இந்த மாடுக்கு சொல்றது கேட்கணும்னு நினைக்கிறேன். சொல்றத கேட்கல. சரி, தமிழ் தெரியல என்ன பண்ண அந்த மாட்டுக்கா? தமிழ் தெரியலனா கட்டி ஈஸ்ட் விட்டுறாங்க. கண்ணு தெரியாத மாடு வந்துச்சு, என்ன பண்ணோம்? தெரிஞ்ச மாடு சொல்லி கொடுப்போம்பா. குட் நைட். ஒரு வீட்டுக்காரங்களே இது. அதுக்கு மேல காலையில மாடு வரும். சோதனை மாடாதா. இது வந்து சாணி போறது. காலையில அந்த மாடுயா. சூடு சொரணை உள்ள மாடு இங்க வராதான். வரும். அது மாடு சாணி போடாதன்னு சொன்னா போடாதான். அது பார்டர்லாம் எல்லை கொடலாம் கீட்டு வச்சுட்டு போய்கிறாரு ஒருத்தர். நான் காலையில எழுந்து எந்த இடத்துல மாடு சாணி போட்டு இருக்குது, எந்த இடத்துல மாடு சாணி போலன்னு வீடியோ போடுறோம். இந்த ட்ரிக்ஸ் ஒர்க் ஆயிடுச்சுன்னா நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. உங்க வீட்டு வாசல்ல மாடு சாணி போடாது. வாசல் எழுதிருங்க, அந்த வீட்டுக்கு போயிடும் மாடு சாணி போறதுக்கு. உங்க வீட்டு ஐயோ இங்க போடாத எழுதிடுறாங்க, அங்க போய் போடலான்ட்டு அங்க வழியெல்லாம். சரி, ஓகே. காலையில என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒண்ணா வந்து செப்டிக் டேங்க் கூட ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இது பாருங்க, இந்த டயர் தான் செப்டிக் டேங்க் இருக்கு. வெச்சு விட்டாக்கா கரெக்டா போட்டுறலாமா? அப்படிலாம் இல்ல. மாடு ஏன்னா நிறைய மாடு வந்து சாணி போட்டு காலையில எழுந்து வாசல் பெருக்கி கோலம் போல என்ட்ரி ஆகுறாரு. வாங்க 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 என்ட்ரி ஆகுறாரு. பார்க்கலாம் இங்க நேரா வராரான்ட்டு. எந்த வழியில போறான்னு பார்க்கலாம் முதல்ல. வாங்க வாங்க வாங்க. இருமா ஒரு சீர எந்த பக்கம் போகுதுப்பா? அதே வழி போதா பாக்குறேன். இரு கரெக்டா அந்த பக்கம் வழிமா. அந்த பக்கம் சாணி போடணும். ஏன் பாத்ரூம் போட்டு வராங்கம்மா? காலைல போறதுக்கு பாத்ரூம் போறதுக்கு வந்துக்கிறாங்க. காலை ஞாபகம் வந்துருங்க, இந்த வீடு தான். இரம்பா இப்பதானே சாப்பிட்டு போறேன், உடனே போட சொன்னா போடுவேன் அப்படின்னு மாடு சொல்லிச்சு, நான் சொல்ல. எல்லையை தாண்டாமக்கிறாங்க பாருங்க. திரும்பி போறாங்க. இந்த பக்கம் பார். பரவாயில்ல, சக்சஸ். திரும்பி போறாங்க. மாடு வரக்கூடாதுன்னு சொல்லி நாங்க கோடு போட்டு வச்சுக்கிறோம். பாருங்க, நிஜமாவே ஒர்க் அவுட் ஆகும் போல இருக்கு. ஒர்க் அவுட் ஆகுதா? அது அந்த பக்கம் திரும்பிக்குது, இந்த பக்கம் திரும்பி போகுது. நாங்க இந்த பக்கம் மாடு வரக்கூடாது, இந்த பக்கம் ஒரு கோடு, இந்த பக்கம் ஒரு கோடு போட்டு வச்சுக்கிறோமா. அதனால இந்த பக்கம் மாடு அப்படி போகுது, இந்த பக்கம் மாடு இப்படி போகுது. வரல, போயிடுச்சு. சரி, முருகேஷ் வீட்டில் எப்படி சாணி போகுதுன்னு நாளைக்கு காலையில் பார்க்கலாம். அது போடலாம். அதுக்கு முன்னாடி அவங்க இருந்து வாசல் பெரிய இல்லை, அது போடலாம். எங்கன்னா வாரம் கூட போட்டுக்கலாம் நம்ம, அதை பற்றி பிரச்சனை இல்லை. மொத்தம் அவங்க வீட்டு வாசலில் சாணி. ஆமாம், நான் நல்ல எண்ணெய் அவங்களுக்கு. மாடு சாணி போடல. அங்கே இங்கே பாரு, கோலம் போட்டாங்க. நான் சொன்னேன்ல, அவங்களுக்கு தெரியாத தெரிக்கிட்டு கோலம் போடுவாங்கன்னு சொல்லிட்டேன். கோலம் போட்டாங்க. சரி, நேற்று நம்ம இடத்துல சாணி போடல. ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க மாடு. பாரு, அங்கேயே நிக்குது, எல்லை கொட்டுக்கு வெளியே நிக்குது. இந்த பக்கம் பார்த்தியா? அந்த பக்கம் நிறைய போட்டு லைன் கட்டிக்குது. என்ன பண்றோமா? சாணி வார்த்தை கரெக்ட் சொல்லிக்கணும். அப்படியா? சரி சரி சரி. இந்த எண்ணெய் விட்டு போகக்கூடாது, இதே பயந்து நிற்கணும். சரியா? முட்டிடுமோ? கூப்பிட்டு போ. முட்டிடுமோ பயமாகுது. என்ன பண்றா? வாரியா? வாரு 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 வாரு. எதுக்கா? வாசல்ல சாணி தெளிக்கணுமா? தெளி. வாசல்ல சாணி தெளிச்சா மங்களகரம். அதுதான் வீட்டு வாசல்லே வந்து போட்டு போச்சு. நீ நகா வேணான்ட்டு பக்கத்துல வந்து வாரி அப்புறம் தெளிக்கிறீங்க. பா இதெல்லாம் போ பாரா.
நல்லாக கரைச்சி விட்டு ரோட்டில் தெளித்து விட்டு கோலம் போடுவார்கள். என்ன இது அவ்வளோ இதுவாக நாங்கள் நைட்டு எழுதி வச்சுட்டு போனாக்கா இப்படி கோலம் போட்டதுனால நியாயம். என்ன எழுதி வச்சிங்க? படிச்சு பாருங்க. மாடு இங்கே வந்து சாணி நிறைய போடு அப்படின்னு எழுதி வச்சுட்டவர் வழியெல்லாம் விட்டோம். இங்கே பார் வழி பார் லைனாக வழி விட்டு இங்கே ரவுண்டு மார்க் பண்ணிட்டு போனோம். கேட்டுருந்தா எப்படா தூங்குவாங்க இல்லையா? நீங்கள் தானக்கா எல்லாத்தையும் இப்படி பண்ணிட்டீங்களே. நான் பெல் அடிக்கலான்னு நான் வரேன். பார்த்தா ரெடியாக இருக்கீங்க. வாக்கிங்கே போ இந்த ரவுண்ட் அடிச்சுட்டு அது போய் கரைச்சிட்டேம்மா சாணி கரைச்சி உன்னை உக்காரச்சு மேலே ஊதிடுவேன். அதுக்குதான் இப்போ அவருக்கு என்ன ஊத்துன மாதிரி ஊத்துன மாதிரி தாங்குதா? நல்லா கறி நல்லா கறி. ஜூஸ் வேணுமா? வருவான் பாரு ஒருத்தன் உள்ளேருந்து கேளு. ஜூஸ் படிமானம் வளர்றவங்க சும்மா நின்றுக்கினே தள்ளிட்டு எல்லாத்தையும் பார்த்து போவாங்க. இது படி வளர்க்குறத சூப்பரு. இது வந்து விவசாயிக்கு போகுது. மெட்ராஸ் இல்லை நிறைய பேர் எதுவுமே பண்ணுறதில்ல. அடாடாடாடா என்ன ஒரு பொறுப்பு. வீட்டுக்கு தான் தெளிப்பாங்க பார்த்தேன். நீ ரோட்டுக்கெல்லாம் சேர்த்து தெளிக்கிறம்மா. பாரு பெச்சா ரோடு ஃபுல்லாக தெளிக்கிறாங்க பாரு. ஏம்மா அந்த ரோடு நல்லா இல்லைம்மா, கொஞ்சம் அப்படிலாம் கொஞ்சம் குழி மேடமாக்குது. அந்த பக்கம் கொஞ்சம் சேர்த்து தெளிச்சிட்டு சீக்கிரமா எதா நல்லா படியவாரு. ஒரு வேலை செய்யறது கிடையாது. சும்மா போயிட்டு என்ன ஒரு வேலை செஞ்சுட்டு வந்து சொல்லிட்டு வீட்டு போறது. வீட்டு வேலை எவ்வளவு இருக்கு? அது கரெக்ட் தான். பெருசா நீ எதுவும் வேலை செய்யலையா? அவங்க ஒரு சின்ன ஒரு வெங்காயம் அடி சொல்லுங்க பார்க்கலாம். அது நம்மளால படுக்க மாட்டேன். அம்மா அரிசி போட்டு 20 நிமிஷம் தண்ணி சோறு ஆயிடும். அவ்வளோதான் இறக்கி வச்சுட்டேன். அப்படியே சூடு ஆச்சு கஞ்சி காய்ச்சி குச்சிடுவேன். ஒவ்வொரு கதை பார்த்து சாப்பிட்டா அவ்வளோதான். நம்ம குழம்பு போட்டு முடிச்சிட்டியா? ஏப்பா நீலாம் என்ன குழம்பு போடுறாங்க பார். குழம்பு பார்த்தியா எவ்வளோ அழகாக பூக்குது பாருங்க. நல்லா இல்லையா? சரி நல்லா இல்லையாம்மா? நல்லா இருக்குதா? நல்லா இல்லையா? நல்லா இருக்குதான். நல்லா இருக்கு. குனிமுல்லையா?